நீ அறிந்திடாமல் உந்தன் அன்பை புரிந்திடாமல் அடிமையாக வாழ்ந்திட்டேனே இவ்வுலகில். இப்போ நானோ உந்தன் பிள்ளை, உந்தன் வீட்டின் செல்ல பிள்ளை. இனியும் எனக்கு கவலை இல்லை, இயேசுவே நீர் எந்தன் தந்தை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாவ உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாவங்கள் செய்து அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏசப்பா. எங்களுடைய அடிமைத்தனத்தை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த பாவத்தில் அடிமையாக இருக்கிறோமோ அந்த எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பொய் சொல்கிறது, பொறாமை, கெட்ட குணம், நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இது மாதிரி நிறைய பாவங்கள் இருக்காண்டவரே எங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு தெரியாதுன்ட்டு நாங்கள் பண்ணுற பாவங்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எல்லா பாவங்களும் எடுத்து போட்டு எங்களை உங்களுடைய மகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் தாங்க செய்கிறது தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட தங்கள் பாவங்களை அறிக்கை விடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மறுவாழ்வை தாங்க ஏசப்பா. எங்கள் பாவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய கையிலையும் காலிலையும் உங்களுடைய தலையிலையுமே எவ்வளோ பாடுகள் எங்களுக்காக நீங்கள் பட்டிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் செஞ்ச பாவங்களால் தான் ஏசப்பா உங்கள் சரீரம் ஃபுல்லாக கிழிக்கப்பட்டது. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து டெய்லியும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தொடங்கும் போது நாங்கள் அந்த பாவங்களெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகக்கூடாது ஏசப்பா. எங்களுக்கு மறுவாழ்வை தாங்க ஏசப்பா. எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிங்க. அடிமைத்தனத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. பேசும் ஜபத்தை ஏறெடுக்கனால தகப்பனே, ஆமேன்.